மக்களே வணக்கம். நாம் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நடக்கிற ஒரு அநியாயத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு குரலாவது நம்ம கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம சோத்தில் உப்பு போட்டு திங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3 வயசு குழந்தைய கற்பழித்து கொண்டு போட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து வர்ற விஷயங்களை பார்க்குறமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கடந்து போயிடுறோம். ஒரு 2 நாள் பேசுகிறோம், 3 நாள் பேசுகிறோம், அவ்வளோதான் முடிச்சு போகுது. ஆனால் அந்த குழந்தையோட நிறைய ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் அந்த குழந்தையோட ஒரு சூழ்நிலையை நான் சொல்கிறேன். அந்த குழந்தைய ஒருத்தன் ரேப் பண்ணி தூக்கி ஒரு பாதையில் போட்டு போயிட்டான். அதை ஒருத்தங்க அந்த வழியாக வர்றவங்க நைட்டு நேரத்தில் ஒரு 7 மணிக்கு மேலே வரும்போது டார்ச் அடித்து பார்க்கும்போது குழந்தை அணைத்திக்கிட்டு கிடந்திருக்குது. அதை ஐயோ குழந்தை அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடியாந்துருக்காங்க. ஓடி அந்த குழந்தைய பார்த்துருக்குறாங்க. கொஞ்சம் மூச்சு இருந்திருக்கு, திணறிக்கிட்டே இருந்திருக்குது. அதை என்ன செஞ்சுருக்காங்க, வாயிலெல்லாம் கொஞ்சம் பிளட் வந்துட்டுருக்கு. அதுக்கு ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு, ஒரு 3 வயசு குழந்தைங்கும்போது சேரில் உட்கார வச்சுட்டு தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி குடிச்சிட்டு அந்த அவங்க தூக்குறவங்க ஒரே ஒரு தடவை அப்படி நிமிர்ந்து பார்த்துருக்கு அந்த குழந்தை. பார்த்துட்டு அப்படி கண்ணை மூடிடுச்சான். அது அவங்க திரும்ப தண்ணியெலாம் தெளிச்சிருக்காங்க. தண்ணியெலாம் தெளித்து விட்டுட்டு குழந்தை தட்டி பார்த்துருக்காங்க. சரி, நம்ம இங்கனுக்குள்ளே வச்சுருந்தோம்னா சரிப்படாத, கொஞ்சம் உயிர் இருக்குது, கொண்டு போவோம்னு சொல்லிட்டு கொண்டு ஓடிருக்காங்க. ஓடும்போது ஏத்தாப்பா அவங்க அம்மா வந்திருக்காங்க. 4 பேரோடு சேர்ந்து வரும்போது அந்த குழந்தைய தூக்கி கொடுத்துட்டாங்க. இதை ஒரு அம்மா நேரடியாக இருந்தவங்க நியூஸில் சொன்ன ஒரு விஷயந்தான். அப்போ அந்த பத்திரிக்கைக்காரவங்க கேட்குறாங்க, ஏமா அந்த குழந்தையோட சூழ்நிலை இருந்துச்சு, வாயில் ரத்தம் வந்துச்சு, பின்ன எங்கம்மா வேறு எதுவும் இருந்துச்சான்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த குழந்தைய நான் உட்கார வச்ச இடத்துல பிளட்டு நிறையா இருந்துச்சுப்பான்னு சொல்கிறாங்க. ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். ஒரு செகண்ட் அது எவ்வளோ ஒரு வலின்னு யோசிச்சு பாருங்கள். 3 வயசு குழந்தைக்கு எந்த இடத்துல எவ்வளோ கொடூரம் பண்ணி எவ்வளோ ஒரு அநியாயம் பண்ணியிருக்காங்க. இதை கேட்குற நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது மனசு. இதை கேட்குறதுக்கு நமக்கு எவ்வளோ வலிக்குது. அதே இதை அந்த குழந்தையோட இடத்துல நின்று பார்ப்போம். நின்று பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த குழந்தை என்ன பாடுபட்டிருக்கும், என்ன கஷ்டப்பட்டிருக்கும், எப்படி உயிரிழந்திருக்கு, எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஒரு இதை செஞ்சுருக்கிறான் அவன், ஒரு பச்சை குழந்தைக்கு. ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்ச நாளைக்கு அதுக்கு ஒரு நீதி கிடைக்கிற வரைக்காவது அதை பற்றி பேசலாம்ல. நம்ம நிறைய நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பாலியல் இப்போ கொஞ்ச நாள் ரொம்ப பெருத்து தான் போயிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை கொஞ்சமாவது நம்ம எடுத்து பேசலாம்ல. அதுக்கு ஒரு நீதி கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கோர்ட்டில் கொண்டு கொடுத்து அதில் கொடுத்து அவனை இப்போ சட்டம் பார்த்துக்கிறோம்னு சொல்ல 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 சட்டம் எதையுமே பார்க்காது. சரிங்களா? அதை ஆற போட்டு அதுக்கான ஆளுகளாக இருந்தால் அதை தப்பிக்க விட்டு போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம காலங்காலமாக நம்மளுக்கு இருக்கிற தலைவர்கள் யாருமே இதை கண்டுக்கல, ஒன்றும் செய்யலை, சட்டம் பார்த்துக்கும் கடந்து போகிறாங்க. இப்போது அந்த சிஎம்மாக இருக்கிறவராவது அவர் எல்லாம் நான் செஞ்சிருவேன், பெண்களுக்கான ஒரு விஷயத்தை கூட நான் பண்ணிடுவேன், செஞ்சிருவேன்னு சொல்லி சொல்கிறவர் ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. ரொம்ப வேண்டாம். அவன் பாலியல் பண்ணவனை பிடிச்சிட்டிங்க, கையில் பிடிச்சவனை வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம். அவனை கூட்டி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் உட்கார வச்சு ஒரே ஒரு கை முண்டிக்கால் வரைக்கும், ஒரே ஒரு கால் முண்டிக்கால் வரைக்கும் நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. முறைப்படியே எடுங்க, கொல்ல வேண்டாம். சுட்டு கொள்ளு, அதை கொல்லு, இது கொல்லு வேணாம். ஒரு உயிரை கொள்வது நம்மளோட இது அல்ல. ஒரு உயிரை அழிக்கிறது நம்மளோட இது அல்ல. ஆனால் தண்டனை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஒரு கையும் ஒரு காலையும் மட்டும் ஆஸ்பத்திரியில் வச்சு எடுத்து தூக்கி கொண்டு வெளியே போடுங்க. போடும்போது அவன் அதை பார்க்குறவனுக்கு அடுத்த தடவை பண்ணும்போது அவனுக்கு பயம் இருக்கும். இப்படி ஒரு 2-3 பேரை அப்படி பண்ணி போடுங்க. அப்போ அது பயம் வரும். இது கொலையல், நம்ம ஒருத்தர் கொலை பண்ணலை, அப்போ இது தப்பல்ல, சட்டத்துக்கு இது தப்பல்ல. ஏன் இதை செய்யலாம்ல? இதை செய்யக்கூடாதா? நான் மாற்றுன்னு வந்திருக்கிறீங்க, ஒரு பொது விதமான விஷயங்களை தேர்ந்தெடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலுக்கு வந்திருக்கிறீங்கன்னா மாற்றுனா மக்களுக்கான ஒரு விஷயங்களை செய்யுங்க. நம்ம ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு பேரம் பேசிக்கிட்டு அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு மக்களுக்காக வந்திருக்கேன், நான் மாற்றுன்னு சொல்லி உங்களுக்காக மக்கள் 1.5 கோடி மக்கள் ஓட் பண்ணியிருக்காங்க, எதிர்பார்க்குறாங்க. மற்ற விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக செய்யுங்க, அமர செய்யுங்க. ஆனால் இப்போ இந்த விஷயத்தை இதை செய்யலாம். ஒரு சின்ன விஷயந்தான் செஞ்சீங்கன்னா அடுத்து அவனுக்கு பயம் வருமில்ல. ஐயோ போயிருந்தா ஒரு காலம் ஒரு கை இல்லாமல் எப்படி வாழ முடியாது? மரணத்தை விட கொடுமையான ஒரு தண்டனை அது. அவன் காலம் பூரா தண்டனை அடிக்கணும். அந்த பிள்ளையை செஞ்சது நினச்சி அவன் காலம் பூரா அழுகணும். இந்த மாதிரி அடுத்து செய்யவும் மாட்டான். 3 வயசு குழந்தைய அவ்வளோ மோசமாக கொடுமையாக கொண்டிருக்க ஒரு இதை நம்ம கண்டிப்பாக தண்டித்து தான் ஆகணும். இதை கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி மக்களும் கடைசி வரையும் அவனுக்கு தண்டனை கிடைக்க வரைக்கும் போராடணும். இப்போ நான் யாருக்கும் எந்த திமுக கட்சி அதுக்கெல்லாம் அப்படியே சப்போர்ட் கிடையாது.
நமக்கு தேவை வந்து மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் துன்பப்படாமல் இருக்கணும், மக்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும். நிறையா பசி பட்டினி கொள்ள இதெல்லாம் நிறைய நடக்குது, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இந்த பாலியலுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. பச்சை மண்ணுகளை சிதைக்கிறவங்கள ஒரு தண்டனை கொடுத்து தூக்கி போடுங்க. அதுக்கு சட்டத்துக்கும் தப்பு இல்லை, மனித உயிரை கொள்றதுக்கும் தப்பு இல்லை. இது வந்து ஒரு பயம் வந்துடும் மனுஷனுக்கு. ஆமாடா, ஐயோ அப்பா அந்த சட்டம் என்னடா உடனே கையும் காலையும் எடுக்குதுன்ற ஒரு பயம் வரும். அவன் என்ன போதையில் இருந்தாலும் அவனுக்கு அறிவு வரும். இதை ஏன் செய்ய மறுக்கிறீங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு சின்ன விஷயத்தை கூட கண்டுக்கும் காணாமல் போகிறீங்க. இப்போ இந்த ஜோலின்ற பொண்ணு கூட அதுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்குது, வச்சுக்கிட்டு இந்த இதுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்குது. இன்னும் பாருங்கள், அது 2 நாள் 3 நாள் கூட நடத்த விட மாட்டாங்க, அதை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஏன்னா இங்கே தப்பு செய்கிறவங்கள தப்பிக்க விடுறதான் சட்டம் செஞ்சிட்ருக்காங்க. யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்கள மறைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட பணம் பலம், காசு பலம், பதவி பலம், எல்லா பழமும் இருக்கும்போது அவங்கள மறைச்சி இது பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த பாவத்தில் சிக்கி சாகுறவங்க ஏழை மக்கள், இவளுக்கு நீதி கிடைக்கிறதே கிடையாது, நீதி கிடைக்கிறதே இல்லை. வேண்டாங்க, தயவுசெய்து முதல்ல இந்த பாலியல் நடக்கிறத முதல்ல தடுங்க. பாலியலுக்கு செய்கிற இந்த தப்புக்களுக்கு உடனே தண்டனையை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே மாறும். கண்டிப்பாக பயம் வரும் மனுஷனுக்கு. போதை எல்லாத்தையுமே ஒழிச்சுத்தாங்க ஆகணும். அதுலேயும் இந்த குடிப்பழக்கத்துலலாம் நிறையா குடும்பம் அப்படி சீரழியுதுங்க. உங்களுக்கெல்லாம் தெரியலை. இது விற்றா போதும்னு நினைக்கிறீங்க, எது தண்ணி சாராயம் விற்றா போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அரசாங்கத்துக்கு வசூல் வந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. இதனால் எவ்வளோ மக்கள் பெண்கள், குறிப்பாக பெண்கள் வீட்டுக்கு வெளியே சொல்ல முடியாமல் ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க. குடிகார ஒரு சைக்கோ வாய்க்கிறான், அந்த குடும்பத்தை நாஸ்தி பண்ணுறான். குடிச்சு அவனுக்கு மண்டமடியே குழம்பி போது அதில் மாட்டி பொம்பளைங்க எத்தனையோ பேர் இறந்து நான் பார்த்துருக்குறேன், குடும்பம் பிரிஞ்சு நான் பார்த்துருக்குறேன், அதுக்குள்ளே மாட்டி முழிக்கிற பெண்களையும் நான் பார்த்துட்டேன். இதெல்லாம் மாற்றுங்க. நீங்கள் புதுசாக வந்திருக்கவங்க எந்த இந்த மாதிரி சட்டங்களெல்லாம் சின்ன விஷயத்தில் சரி பண்ணிடலாமுங்க. சின்ன விஷயமுங்க. அதெல்லாம் பண்ணாமல் இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தால் என்னைக்கு தாங்க அந்த தமிழ்நாட்டை சரி பண்ணுறது? இப்போலாம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. இப்போ ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. எதுவுமே சரியில்லை. மக்கள் பசி பட்டினியில் தான் சாகுறாங்கன்னு பார்த்தா இப்போ அதை விட மோசமான நிலைமை போயிட்டு இருக்குது. என்னைக்கு தான் இந்த ஏழைகளுக்கு விடுதலை கிடைக்க போதோ ஒன்றும் புரியலை.